வெல்கம் பேக் டு ஸ்கில்லபிள் ஸ்டாண்ட் சேனல். இப்போ நம்ம வந்து SRE உடைய கண்டினியூவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SRE பற்றி பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SREன்னு பார்க்கும்போது இட் இஸ் a kind of you can just call it as a threefold or it's a kind of combination of mindset, skill set and tool set. See, even though we have got the right skills and mindset, சில ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் காஸ்ட் ரீசன், பிகாஸ் ஆஃப் பட்ஜெட், பிகாஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் கிரிட்டிகாலிட்டி நமக்கு தேவையான டூல்ஸ் கிடைக்காம போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் யூ மைட் சஜஸ்ட் Splunk or similar tools. For example, if you want to have a agile framework, or if you want to track your DevOps work in a agile way, நீங்க வந்து tool sets like Jira அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். See, because of the organization's roadmap or organization's plan, they might not give you the option to work on the right tool set. Okay, so இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா if you are missing any of these mindset or skill set or tool set, then you cannot achieve the peak performance. Okay, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா you will have all the right skills, but உங்களுடைய mindset, you might not be able to think, or the perception might not be right to handle this particular situation. So SRE பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணும் it has to be in a right balance. The tools, the skills and the mind has to be in a right balance in order to achieve the peak performance. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்கில்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்கில்ஸ் தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா த நாலேஜ் லெவல், த பிரெத் அண்ட் டெப்த் ஆஃப் யுவர் நாலேஜ். ஸோ இப்போ ஜென்ரலாக இனிஷியலாக ஒரு 20 years பேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா we used to have dedicated specialist. For example, வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்டோரேஜ் அட்மின், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா there will be a specific person who will be specialized into a specific technology or tools or whatever, right? அது வந்து பார்த்தீங்கன்னா later it become T-shaped specialization. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, they will have broad general knowledge, but then ஒரு ஏரியால வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10-15 years முன்னாடி இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ டெப்த் ஆன் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தே வில் பி வெரி குட் ஆக்சுவலி. ஸோ அது வந்து பை ஷேப்பில் மாறிச்சு. ஸோ அட்லீஸ்ட் 2 ஏரியா ஆர் கப்புள் ஆஃப் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும், மற்ற எல்லாம் ப்ராடாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க், ஸ்டோரேஜ் அண்ட் தென் அதர் ஏரியாஸ் வித் மேபி லினக்ஸ் அண்ட் VMware ஆர் விண்டோஸ் அண்ட் VMware. ஸோ 2 ஏரியாவில் ஸ்பெஷலைசேஷன், மல்டிபிள் ஏரியாஸில் வந்து ப்ராட் நாலேஜ். இது வந்து பை ஷேப்டு நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் ஆகுறதால பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன். இப்போ கோம் ஷேப்டுக்கு மாறிட்டு இருக்கு ஆக்சுவலா. பட் ஃபார் நவ் வி கேன் ஜஸ்ட் கன்சிடர் திஸ் அஸ் வி ஷேப்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஸ்கில்ஸ். அதாவது மல்டிபிள் டிசிப்ளின்ல வந்து யூ ஷுட் ஹாவ் understanding, better understanding and good level of specialization. So இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா expectation is changing. Some areas, few areasல வந்து specialization and other areasல வந்து general knowledge or complementary skills இருக்க மாதிரி எதிர்பார்க்குறாங்க. So in general இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, so skill set பொறுத்த வரைக்கும் you need to grow your knowledge in with the breadth of technologies and knowledge. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டி ஷேப்ல இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஆர் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் வி ஷேப் ஆக்சுவலி. அது இன்னுமே அதிகமாக வந்து கோம் ஷேப்டுன்னு மாறுது. கோம் ஷேப் கேன் பி அகாமடேட்டட் ஹியர், பட் ஸ்டில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டி ஷேப் த discipline or cross-discipline expertise is being expected from the individuals who are part of the SRE team. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா we should also have the right mindset. So வந்து பார்த்தீங்கன்னா when we say mindset, we are talking about attending all the meetings, showing up, and then even வந்து பார்த்தீங்கன்னா you have to go and collaborate with the open forums, blogs, even வந்து ஏதாவது ஒரு virtual meet or physical meetup நடக்குது அப்படின்னா you have to go and talk to different people who work for similar industry. அங்க என்ன பண்றாங்க, எந்த மாதிரி tool sets யூஸ் பண்றாங்க, what is going good there, what is wrong there, or how you can help them achieve better performance, reliability. So இது வந்து நீங்க more and more you go and connect with your similar people mindset or similar people who are working for the industry vertical, then you get to improve your mindset.
Okay, so the more you collaborate, the culture will get better, right? So வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எஸ்பெஷலி வித் SRE and the latest what you call whatever SRE principle அச்சீவ் பண்ணணும் இல்லை SRE உடைய ஃப்ரேம் ஒர்க் நீங்க to the fullest ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா all these things have to go hand in hand: mindset, skill set and tool set. So tool skills in போது வந்து பாத்தீங்கன்னா we are primarily talking about two different skills: hard skills and soft skills. ஸோ ஹார்ட் ஸ்கில்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூல்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரொமித்தியஸில் வந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் வச்சு, இல்லை வந்து பவர் பிஐ ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் வச்சு நீங்கள் யூ கேன் கோ அண்ட் create a dashboard, or you can go and have a better visualization. So specific tool sets இருக்குது அப்படின்னா then those skills are hard skills. For example, you need to learn, you need to mature in getting the dashboards created, getting the visualization done properly. அது என்ன டூலா வேணா இருக்கலாம். It can be Tableau or it can be Power BI or any different things. Even monitoring எடுத்துக்கிட்டாலும் சரி, if you want to do some auto scaling or automation, there are some hard skills that you need to improve on. Whereas soft skill என்றது வந்து பாத்தீங்கன்னா it's more about passion for the technology, problem solving skills, or critical thinking skills, experimental skills, team player வந்து பாத்தீங்கன்னா you should work with all different people, and then you need to have a mindset to have everything measured properly. So SRE பொறுத்த வரைக்கும் ரிலையபிலிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா there should be a measurable outcome. ஸோ நம்ம எப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து ரிலையபிள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, எல்லா ஆர்கனைசேஷன்ல எல்லா அப்ளிகேஷனும் 100% ரிலேபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர் கேன் பி 99.95 அவைலபிலிட்டி எதிர்பார்ப்பாங்க. சில ஆர்கனைசேஷன்ல சில அப்ளிகேஷன் வந்து 90% அவைலபிலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது வி ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் மெஷரபிள் அவுட்கம். எது வந்து என்னுடைய சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ், எதை நான் அச்சீவ் பண்ணணும், ஸோ எது வந்து என்னுடைய சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் documentation on for each application. ஸோ SRE பொறுத்த வரைக்கும் நீங்க சக்சீட் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அ ரைட் பேலன்ஸ் வித் மைண்ட் செட், ஸ்கில் செட் அண்ட் டூல் செட். ஸோ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷன்ல ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வி ஷுட் ட்ரை அண்ட் அடாப்ட் தட். பட் SRE பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். இப்போ நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து வில் பி டாக்கிங் அபவுட் அப்சர்வபிலிட்டி, மானிட்டரிங், இதை பத்தி நம்ம ஒரு 2 or 3 செஷன்ஸ் பார்க்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி ஆட்டோமேஷன் அண்ட் ரிப்பீட்டபிலிட்டியை பத்தி நம்ம 2-3 செஷன் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் வந்து இப்போ டெவாப்ஸ் கல்ச்சர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆல்ரெடி யூசிங் CI/CD பைப்லைன். எல்லா டிப்ளாய்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் மூலியமா டிப்ளாய் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சர் ஷிஃப்ட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இதை பத்தி நம்ம டீடைல்டா வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து ஒரு ஏரியா பார்க்கலாம். ஓகே, பட் ஃபார் நவ் SREன்றது வந்து பாத்தீங்கன்னா as I told at the beginning of the series of sessions, ஜென்ரலா ஆர்கனைசேஷன்ல வந்து டெவாப்ஸ் உடைய பிரின்சிபல் ஆர் டெவாப்ஸ் உடைய பிலாசபிக்கு வந்து பாத்தீங்கன்னா SRE உடைய கோல்ஸும் ஒத்து போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய சைலோஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா வி ஷுட் ஹேவ் ஷேர்ட் ஓனர்ஷிப் நீங்க SREல சொல்றோம். அதே மாதிரி அக்செப்ட் ஃபெயிலியர் இஸ் நார்மல் சொல்லி டெவாப்ஸ் பிலாசபில சொல்றோம் அப்படின்னா இங்க எல்லாமே நீங்க நார்மலா மெஷர் பண்ணுங்க, சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க அப்படின்னா பிளேம்லெஸ்ஸா பண்ணுங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை டார்கெட் பண்ணாதீங்க, ஒரு இண்டிவிஜுவல் டீமை டார்கெட் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் என்ன ப்ராசஸ்ல கேப் இருந்தது, என்ன வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமிக்கா என்ன இஷ்யூஸ் இருந்ததுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிளேம்லெஸ்ஸா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். RCA பண்றதோ சரி, இல்ல போஸ்ட் இன்சிடென்ட் ரிவ்யூ ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னாலும் யூ ஷுட் நாட் பிளேம் அ பர்சன் ஆர் அ டீம். இன்ஸ்டெட் யூ ஷுட் ஃபோக்கஸ் அண்ட் இம்ப்ரூவ் த process or the where the systemic issue got failed. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் ஒரே டைம்ல பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பண்ணீங்க அப்படின்னா ரோல் பேக் பண்றது ரொம்ப கஷ்டம். தென் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதும் கஷ்டம் ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியை நீங்க அச்சீவ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பேட்சஸா வந்து சேஞ்சஸ் மாத்துங்க, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸா வந்து ரோல் அவுட் பண்ணுங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா as usual வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. SRE பொறுத்த வரைக்கும் பிளான் ஃபார் ஃபெயிலியர் யூசிங் எரர் பட்ஜெட். ஸோ எரர் பட்ஜெட்ன்றது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் ஒரு அப்ளிகேஷனுக்கு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இது 99.95 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் ஃபார் த அப்ளிகேஷன் அப்படின்னா மீதி 0.05% வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எரர் பட்ஜெட். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து புது சேஞ்சஸோ இல்ல புது ஃபீச்சர்ஸோ டிப்ளாய் பண்ணலாம், டவுன் டைம் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ
ஃபெயிலியரை பார்த்து பயப்படாதீங்க. ஃபெயிலியர் இஸ் going to give you a lesson, or failure is going to give you improvement opportunities actually. So அது வந்து எரர் பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து யூ கேன் ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா டூலிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஆஃப் மேனுவல் டாஸ்க். என்னென்ன நம்ம டாயில் இருக்கோ, டாயில்ன்றது மேனுவல் டாஸ்க், இதுவும் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். ஸோ இதை வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி இல்லை வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே, அதாவது டெவாப்ஸோடைய ஃபிலாசபிலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெவரேஜ் பண்ணுங்க டூலை. ஒரே டூலை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெங்கின்ஸ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா, அதே ஜெங்கின்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃப்ராவும் டிப்ளாய் பண்ணுங்க. இப்போ வந்து ஜிட்லாப் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா, அதே டூலை யூஸ் பண்ணி இன்ஃப்ராவும் டிப்ளாய் பண்ணுங்க. ஸோ டூலிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஷுட் பி ஷேர்ட் as much as possible. அதே மாதிரி ஜாப் ஆட்டோமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எஸ்ஆர்இயை பொறுத்த வரைக்கும். தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்இயோட கோல் வந்து we should try and observe everything from the system. எந்த அளவுக்கு எத்தனை மெட்ரிக்ஸ் நம்மளால வந்து மெஷின்ல இருந்து மானிட்டர் பண்ண முடியுமோ மானிட்டர் பண்ணி அதை மெஷர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்சர்வபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் இஸ் நெக்ஸ்ட் கீ ஏரியா. இந்த 5 கோலை தான் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து மிஸ்டேக் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கிற இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்மெண்ட் டீம்ல இருக்கிற இன்ஜினியர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டெவாப்ஸ் டீம்ல இருக்கிற ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, 9 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா 9 hours அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனல் டாஸ்க் ஆர் மேனுவல் ஒர்க் ஆர் டெவலப்மெண்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா, தே கேனாட் ஃபோக்கஸ் ஆன் ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்ட். when I say reliability, ஒரு ஆட்டோமேஷன் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சிஸ்டம்ல போயிட்டு இன்னும் அதிகமான அப்சர்வபிலிட்டி, அதிகமான மானிட்டரிங் மெட்ரிக்ஸ் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றது, ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதா இருந்தாலும் தே ஷுட் ஹேவ் சம் டைம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ல 50% அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிலேட்டட் ஒர்க், ஆன் கால் ஷிஃப்ட் அட்டன் பண்றது, போயிட்டு இன்சிடென்ட்ஸ் க்ளோஸ் பண்றது, மேனுவல் ஒர்க் பண்ணி முடிக்கிறது, ஏதாவது அப்டேட், ரெகுலர் ரொட்டீன் அப்டேட் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். மீதி 50 minutes 50% ஆஃப் தியர் டைம் வந்து பாத்தீங்கன்னா தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கேலபிலிட்டி, ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்றது, இல்லை ஆட்டோ மிஷன் ஆர் செல்ஃப் ஹீலிங். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தே ஷுட் ட்ரை அண்ட் டெவலப் ஆட்டோமேஷன் ஆர் டெவலப்மெண்ட் டாஸ்க் யூஸ் பண்ணி சிஸ்டமோட ரிலையபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி 50% டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்ம அலோவ் பண்ணணும். அப்பதான் வந்து we can achieve the SRE goal actually. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்இயோட பிரைமரி கோல்ஸ். இது அகைன் அண்ட் அகைன் நிறைய டைம் இதை பத்தி சொல்லிட்டே இருப்போம். மேக் இன்ஃப்ரா அண்ட் ஆப் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஈஸியர். ஒரே டூல் வச்சு டிப்ளாய் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோட் ஆர் அப்ளிகேஷன் அஸ் எ கோடை வச்சு நீங்க கோட் மூலயமா, டெம்ப்ளேட் மூலயமா டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா ரோல் பேக் பண்றது ஈஸி. இன்கேஸ் ட்ரிஃப்ட் இருந்ததுன்னா டிடெக்ட் பண்றது ஈஸி. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவும் நீங்க கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப் டைமை இம்ப்ரூவ் பண்ணணும், அப் டைமை மெயின்டைன் பண்ணணும். அப்போ எப்படி நம்ம அப்ளிகேஷனுக்கு அப் டைமை மெயின்டைன் பண்ண முடியும்? கிளஸ்டர் கிரியேட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரீஜன்ல வந்து சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணி லோட் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அப் டைமை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு அப்சர்வபிலிட்டி வந்து எனேபிள் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்ம மெட்ரிக்ஸ் ஆட் பண்ணி அதுல இருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த மிஷின்ல இருந்து மானிட்டரிங் இன்ஃபர்மேஷனை, அதை வந்து பார்த்தீங்கன்னா வி ஷுட் எஸ்டாப்ளிஷ் தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? புது ஃபீச்சர் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா சின்னதா ரிலீஸ் பண்ணுங்க. ஸ்மால் கிராஜுவல் சேஞ்சஸா ரிலீஸ் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து 10 டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன்ல பண்ணீங்க அப்படின்னா எதனால ப்ராப்ளம் வந்தது அதை ரோல் பேக் பண்றதும் வந்து ரொம்ப டஃப் ஆயிடும். ஸோ implement gradual changes so that the cost of failure will be reduced. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டடா ரிஸ்க் எடுங்க. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம அஜிலிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய புது ஃபீச்சர் வந்து அந்த ப்ராடக்ட்ல வந்து ஆட் ஆகி எண்ட் யூசர் போறதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அஜிலிட்டி ஆர் அஜிலிட்டி ஸ்பீடு தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றது வந்து எஸ்ஆர்இயோடைய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோல். ஸோ balancing agility with stability of the system is one of the key goals of SRE. ஸோ அதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்க வைக்கணும். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேர் ஷுட் பி அன் இண்டிகேட்டர். இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒன் செகண்ட்ல வந்து 1 மில்லி செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ஆக்சசிபிள். இன்கேஸ் 2 மில்லி செகண்ட் தாண்டி ஆக்சஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்க மாதிரி இருக்கு, இல்லை லேட்டன்சி இஷ்யூ இருக்குன்றது வந்து வி ஷுட் ட்ரை அண்ட் ஐடென்டிஃபை. இதை வந்து நம்ம வி ஷுட் இண்டிகேட், we should have indication for all the different key areas. ஒரு ரவுண்ட் ட்ரிப் டைமா இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டா காப்பி ஆகிறதா இருக்கலாம், இல்லை வெப்ல இருந்து அப்ளிகேஷன் கனெக்ட் பண்றது, இல்லை அப்ளிகேஷன்ல இருந்து போயிட்டு query பண்ணி டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டு வர டைம். ஸோ எது வேணா இருக்கலாம். இட் கேன் பி ரீட்ஸ், இட் கேன் பி ரைட்ஸ், ஆர் இட் கேன் பி டிரான்சாக்ஷன்ஸ், ஆர்
many different things. So அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம we should have a proper SLI identified. சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர் இருந்தால் தான் சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ண முடியும். சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் இருந்தால் தான் நம்ம வந்து SOW ஆர் SLA டாக்குமெண்ட்டை எழுத முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து they are linked together. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய மேனுவல் டாஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணணும். எலிமினேட்டிங் டாயில்ன்றது மேனுவல் டாஸ்க். அதே மாதிரி லாஸ்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க, ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா அந்த இஷ்யூல இருந்து எப்படி அதை திருப்பி மறுபடியும் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகாம தடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து RCA பண்றது இல்ல போஸ்ட் இன்சிடென்ட் ரிவ்யூ பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் அப்கமிங் செஷன்ல காமிப்பேன். அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது யூல் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இங்க பிளேம்லெஸ் போஸ்ட்மார்ட்டம் எதை மீன் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரால நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு டீமால மிஸ்டேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, பட் வி ஷுட் நாட் ட்ரை அண்ட் ஃபிங்கர் பாயிண்ட் தேம் ஆர் பாயிண்ட் ஃபிங்கர் டுவர்ட்ஸ் தேம். இன்ஸ்டெட் அது ஏன் நடந்துருச்சு, அது வந்து அது என்ன சிஸ்டமிக்கா ப்ராப்ளம் ஆச்சு, எதனால வந்து ஹியூமன் எரர் நடந்தது, என்ன ப்ராசஸ் கேட்பாங்க, அதை போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் மெயினா வந்து SRE கோல்ஸ். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சில பேருக்கு வந்து SREக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் டெவலப்மெண்ட் டெவாப்ஸ் டீமுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்றது வந்து நிறைய பேருக்கு ஸ்டில் இட் வில் பி இன் கன்ஃபியூஷன். ஸோ SRE வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் non-functional characteristics. Non-functional characteristicsன்றது வந்து பாத்தீங்கன்னா we are talking about reliability, performance, efficiency, monitoring. இதெல்லாம் non-functional characteristics. See, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட், ஒரு எண்ட் யூசருக்கு வந்து சர்வீஸை ரிலேபிளா கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் ஆகணும். பட் இது வந்து அவங்களுடைய கோர் ஃபங்க்ஷனல் ஏரியா கிடையாது. ஃபங்க்ஷனல் ஏரியான்றது என்னன்னா, ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்றது, ஒரு எண்ட் யூசருக்கு வந்து ஒரு ஈஸியா போயிட்டு ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்றது, இல்ல வந்து அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்றது. ஸோ பிசினஸ் லெவல்ல வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றது, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்றது தான் ஃபங்க்ஷனல் கேப்பபிலிட்டிஸ். ஸோ டெவலப்மெண்ட் டீமோடைய ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கும். வேற SREயோட ஃபோக்கஸ் வந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா மானிட்டர் பண்ணலாம், ஒரு சிஸ்டம் அப்சர்வ் பண்ணலாம், அதை எப்படி ரிலேபிலிட்டி கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய SREயோடைய கோர் ஃபோக்கஸ் ஏரியா இருக்கும். ஸோ SRE வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல வந்து உடனே போயிட்டு யூ கேனாட் அச்சீவ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஆர் ஆட்டோமேட்டிக் மெச்சூரிட்டி லெவல் கொண்டு வர முடியாது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து we are talking about SLA, ரைட், ஆர் SLO, சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ். இப்போ 90+% நமக்கு வேணும் அப்படின்னா we are just expecting பேசிக் லெவல்ல தான், பிகினர் லெவல்ல தான் எதிர்பார்க்கிறோம். ஸோ இங்க வந்து we should have SLA கலெக்ஷன், ஆன் கால் அவைலபிலிட்டி இருக்கணும், 24/7 பீப்புள் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா we can have குயிக் ரெசல்யூஷன், அது மாதிரி ரன் புக் கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா 90 to 99 வரைக்கும் தான் நம்ம வந்து SLA வந்து கொடுக்க முடியும், சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க 99 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா we should have fault tolerance at the regional level. ஒரு பிரைமரி சைட், செகண்டரி சைட் ரோல் பேக் பண்றது, குயிக்கா பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கணும், தென் சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் இருக்கணும், பிளஸ் இது எல்லாமே இருக்கணும். அதனாலதான் 9x+ சொல்றோம். ஸோ இங்க இருக்கிறது பிளஸ் இதெல்லாம் சேர்ந்தாதான் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் 99. அதே மாதிரி நம்ம 99.9 அச்சீவ் பண்ணோம்னா தென் வி ஷுட் ஹேவ் கேஸ் இன்ஜினியரிங். கேஸ் இன்ஜினியரிங் பத்தி ஒரு தனி டிஸ்கஷன் இருக்கு, ஒரு தனி டாபிக் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கெப்பாசிட்டி பிளானிங், பேட்டர்ன் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் வந்து பண்ணாதான் ஆட்டோமேட்டட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டடுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டட்ன்றது ஒரு பர்டிகுலர் வெளியில ஒரு ஃபைல் ஷேர்ல வந்து நீங்க ஸ்கிரிப்ட் வச்சு அதுல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்ல குரூப் பாலிசி வழியா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ட்ரை அண்ட் டூ சம் ரீஸ்டார்ட் ஆர் ஆட்டோமேஷன் ஆர் வாட் எவர். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஒரு பிளே புக் ஆர் ரன் புக்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டட் அப்படின்றது வந்து அது வந்து டிபெண்டன்சி இருக்கு, சிஸ்டம்க்கு வெளியில இருக்கு. ஆட்டோமேட்டிக் என்னும் போது உங்களுடைய சிஸ்டம்குள்ளேயே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்றோம் ஒரு கார்ல இல்ல ஒரு டிவைஸ்ல அப்படின்னா அதுவே செல்ஃபா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்னு எப்போ மீன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொல்ற வேலை வந்து அதுவே மெஷினே ரீபூட் பண்ணணும், செல்ஃபா ஹீல் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகணும், காஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன், செல்ஃப் ஹீலிங், இதெல்லாம் வந்து இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் சிஸ்டம். அது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிசைன் இன்ஜினியரிங் டீம்கிட்ட ஒர்க் பண்ணி நீங்க ஒரு பர்டிகுலர் டூல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபரிங்ல ஆட் பண்ணும்போது தான் அதை நீங்க ஆட்டோமேட்டிக்னு கிளைம் பண்ணலாம்.
ஸோ ஆட்டோமேட்டட்ன்றது விஷயம் நடக்குது, பட் தென் எங்கேருந்து நடக்குது? வெளியிலேருந்து ஒரு ஸ்கிரிப்டா நடக்குது, இல்லை வெளியிலேருந்து ஒரு டூலா நடக்குது, இல்லை வெளியிலேருந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ஒர்க் ஃப்ளோ வழியா ட்ரிகர் ஆகுது. தட் இஸ் நாட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அது ஆட்டோமேட்டட் கான்செப்ட். அது ஆட்டோமேட்டிக்ன்றது அது வந்து ப்ரூவ் ஆயிட்டு உங்களுடைய டூல்லே ஆட் ஆயிடும். அது இன்ஜினியரிங் டீம் வந்து உங்களுடைய சிஸ்டம்லேயே கொண்டு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம எஸ்ஆர்இல வந்து மெச்சூர் ஆக முடியும். யூ கேனாட் அச்சீவ் எவ்ரி திங் இன் ஒன் சிங்கிள் ஷாட். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க உங்களுடைய எஸ்எல்ஓ வந்து டிஃபைன் பண்ணணும். எடுத்த உடனே போயிட்டு நம்ம 99.99 கமிட் பண்ணிட்டு ஒரே ஒரு டேட்டா சென்டர்ல ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேனாட் அச்சீவ் தட். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி சைக்கிள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எஸ்ஆர்இல வந்து நம்ம எக்ஸல் ஆகணும், இல்லை எஸ்ஆர்இல வந்து இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் த பீக் பர்ஃபார்மன்ஸ் வி ஷுட் ஹேவ் த ரைட் பேலன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைண்ட் செட், ஸ்கில் செட் அண்ட் அது டூல் செட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறையா இருக்குது. ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ண இருக்கு அப்படின்னா தேர் வில் பி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ யூ ஷுட் ட்ரை அண்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் ஆல் த டைமென்ஷன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்கில்ஸ் கிடையாது. எதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போயிட்டு டூல் செட்ஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோ லேர்ன் பண்ணணும் கிடையாது. சம் ஆஃப் தேம் ஆர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆல்சோ. ஸோ த மோர் யூ கோ அண்ட் கொலாபரேட், த மோர் யூ கோ அண்ட் டாக் டு டிஃப்ரெண்ட் பீப்புள், you get to you get better in interaction and you get better in communication and collaboration. Okay, so இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்னு இருந்தது. Okay, thank you for listening.